السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر فإن ذكرى تنفع المؤمنين. وقال أيضا: وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ் என்று எங்களுடைய பள்ளிவாசலிலே நான் வந்து 1.5 வருட காலத்துக்கும் மேலாக வாராந்தம் அல்ஹம்துலில்லாஹ் என்று குறிப்பிட்ட பெருநாள் தினங்கள் மாற்றுகின்ற சனிக்கிழமையை தவிர மற்ற எல்லா சனிக்கிழமைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. வாராந்தம் வருகின்றவர்கள் அதே போன்று இந்த பள்ளிவாசலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது அவர்கள் இந்த விடயத்தை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் கொரியாவை பொறுத்த மட்டிலும் வாராந்தம் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற இடம் மிகவும் குறைவு. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இடங்களில் மாத்திரம்தான் வாராந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த வகையில் எங்களுடைய எந்த பள்ளிவாசலும் அந்த வாராந்தம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பள்ளிவாசலில் ஒன்றாக இருப்பது இளைஞர்களாகிய முஸ்லிம்களாகிய எங்களுடைய ஈமானை, பள்ளிவாசலின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பற்றை, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு உரையை, எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கின்ற வகையில் ஒரு விடயத்தை கேட்பதற்கென்று ஆர்வம் இருப்பது இதன் மூலமாக சுட்டி காட்டப்படுகிறது. அது மற்றவருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எங்களுடைய பள்ளிவாசலை விட இடத்திலும் பெருசி, அதே மாதிரி வருமானத்திலும் கூடிய ஒரு வருமானம் இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசல்களில் மாதத்திற்கு ஒரு முறை இறுதி ஞாயிற்றுக்கிழமை தான் பொதுவாக நிகழ்ச்சிகள் நடைபெறுவது அதிகம். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் 4 குரூப்புகளாக ஹிதமத் பிரிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடியவர்களையும் கவனித்து அனுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அல்ஹம்துலில்லாஹ் இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இது எங்களுடைய பார்வைக்கு ஒரு சிறிய லேசான விடயமாக இருந்தாலும், எங்களுடைய பார்வைக்கு இது இலகுவான சிறிய ஒரு அம்சமாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் இது சிறிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன், நாங்கள் இருப்பது கொரியாவில், இஸ்லாம் இல்லாத ஒரு நாடு. இஸ்லாம் இல்லாத ஒரு நாடு, அதிலும் சம்பாதிக்க வந்தவர்கள், உலக அமைப்பில் வருமானத்தை ஈட்ட வந்தவர்கள், அந்த நேரத்திலும் பள்ளிவாசல் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து, ஜும்ஆ நடைபெறக்கூடிய 5 நேர தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு நடைபெறக்கூடிய மாதாந்தம், அதே போன்று வருடாந்தம் 2 இஜ்திமாக்கள் அல்லது ஒரு இஜ்திமா, அதே மாதிரி வாராந்தம் சனிக்கிழமை, இவ்வாறு நிகழ்ச்சிகள் நிறையவே தாராளமாகவே நடைபெறக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசலை ஆக்கி வைத்திருக்கிறான். கொரியாவிலே கிட்டத்தட்ட 272 பெரிய பள்ளிவாசல் உட்பட, பள்ளிவாசலாக வக்குப் செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் உட்பட, 2க்கு அடுத்து பள்ளிவாசலாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் உட்பட 272 இடங்கள் இவ்வாறு இருக்கிறது. ஆனால் அதிகமான இடங்களில் இமாம் கிடையாது, தொழுகை நடத்துவதற்கு இமாம் கிடையாது, ஜும்ஆ நடத்துவதற்கு இமாம் கிடையாது. மிச்சம் போக தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் குபுக்ஸ்ஜான் என்று இருக்கக்கூடிய எங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவிலே 2 முசல்லாக்கள் இருக்கிறது. ஒன்று பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் உருவாக்கிய அம்னா பள்ளிவாசல். அதையும் தாண்டி கொஞ்சம் தள்ளி சென்றால் இந்தோனேசியா மக்கள் உருவாக்கிய அன்சார் மஸ்ஜித் நினைக்கிறது. இவ்வாறு இருக்கிறது. 2லும் இமாம் கிடையாது. 2லும் இமாம் கிடையாது. பள்ளிவாசல் ஜமாத் நடத்துகிறார்கள். தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், பொதுமக்கள்.
இவ்வாறு இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசலுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், எந்த ஒரு வக்தும் இமாம் இல்லாமல் ஒரு ஹாஃபிஸ் அல்லது ஒரு ஆலிம் இல்லாமல் தொழுகை நடத்தப்பட்டது என்பது வரலாற்றில் இல்லை. வரலாற்றில் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த பாக்கியத்தை நான் பாக்கியமாக வழங்கினால்தான் நான் இந்த கொரியாவிலே எந்த ஒரு தொங்கலில் இருந்தாலும், எனக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய பாக்கியம் இல்லாவிட்டாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது வந்து செல்லக்கூடிய ஒரு அன்பு, இரக்கம், ஒரு துடிப்பு எனது மனதில் இருக்கும். எனது மனசில் இருக்கும். நான் அழகான முறைக்கு என்னுடைய வாழ்க்கையை பள்ளிவாசலோடு நான் பேணி வந்தால், என்னுடைய உறவை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்வில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு நினைத்த வாழும்படி கட்டளை போட்டில்லை. நினைச்ச மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ முடியாது. அல்லாஹ் எந்த அடிப்படையில் வாழ சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் என்னால் வாழ முடியும். நான் அந்த அடிப்படையில் வாழ்ந்தால்தான் சொர்க்கத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் வாழ்ந்து அவன் ஹராமாக்கிய விடயங்களை விட்டு விலகி வாழ்ந்தால் சொர்க்கத்தில் நான் நினைத்த மாதிரி வாழ முடியும். சில விஷயம் குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் சொல்கின்ற பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ். அப்படி வாழ்ந்து நீ மரணித்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்தில் நீ நினைத்தவாறு வாழ முடியும். அது எப்படி வருகிறது என்றால், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். சொர்க்கத்திலே உங்களுக்கு உங்களுடைய மனது எதை விரும்புகிறதோ அது உங்களுக்கு கிடைக்கும். எந்த மனிதன் சாராயத்தை இந்த உலகத்தில் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தவிர்ந்து வாழ்ந்தால், குடிக்காமல் வாழ்ந்தால், அல்லாஹ் சொர்க்கத்திலே மது ஆறை வைத்திருக்கிறார். விபச்சாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். அந்நிய பெண்ணை தொடுவதை ஹராமாக்கி இருக்கிறான். அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பதை ஹராமாக்கி இருக்கிறான். எந்த மனிதன் ஒரு அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்க்கிறானோ அவனுடைய மனதில் அது அந்த எண்ணம் நாட்டமாக மாறி, நாட்டம் இச்சையாக மாறி, அது அதற்கு பின்னால் ஒரு மோசமான விடயத்தை, அது ஒரு பெண்ணை நாடி செல்வதற்கோ அல்லது சுய இன்பம் அடைவதற்கோ ஒரு பக்க உறுதியான நம்பிக்கையாக மாறி அந்த மோசமான வேலையை செய்து விடுகிறது எங்களுடைய ஆபம். அந்த அடிப்படையில் வாழ்ந்தால், ஹராமாக்கிய அந்த விடயத்தை, விபச்சாரத்தை, இச்சையோடு பார்ப்பதை, கெட்டெண்ணத்தோடு பார்ப்பதை தவிர்த்து வாழ்ந்தால், லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். மனிதனோ ஜின் இனமோ தொட்டு பார்த்திராத ஹூருல் ஈன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பான். எந்த மனிதன் இந்த உலகத்திலே பட்டாடை அணிவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, எந்த மனிதன் பட்டாடை அணிவதை தவிர்த்து வாழ்ந்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அவனுக்கு இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த பட்டாடையை அணிவிப்பான். எங்களுக்கு தெரியும், பழைய ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? கையிலே பெரும் வெள்ளி காப்பெல்லாம் போட்டிருப்பார்கள். அல்லாஹ் அங்கு எங்களை எப்படி வாழ வைப்பான் என்றால் ராஜாக்களை போல வாழ வைப்பான். பட்டாளான விலை உயர்ந்த பட்டாடை, காப்புகள், வெள்ளியிலான காப்புகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் சொர்க்கவாதிகளுக்கு. சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் சொல்கிற பிரகாரம் நாங்கள் வாழ்ந்தால் சொர்க்கத்தில் நாங்கள் நினைத்தவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறான், வாழ எங்களுக்கு வழிவகுத்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுடைய முஸ்லிம்கள் சாப்பாட்டுடைய விடயத்தில் எடுத்தாலும் சரி, இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய அடுத்த ஏனைய முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் செய்வதை போல கோழி இறைச்சி ஹலால் தான், ஆனாலும் அது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாவிட்டால் சாப்பிட முடியாது.
ஆனால் சில நாட்டு முஸ்லிம்கள் இங்கே சித்தங்களிலே பன்றி இறைச்சி தான் நேரடியாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கோழி இறைச்சி என்பது அது ஹலாலான முறையில் அறுக்கப்படாவிட்டாலும் கோழி இறைச்சி அது ஹலால் தானே என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். ஆனால் இலங்கை முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே சாப்பாடுடைய விடயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வதை எங்களால் பார்க்க முடிகிறது. இதுவும் ஒரு ஈமானுடைய ஒரு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று வாராந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏதோ ஒரு அடிப்படையில் 10-15 பேர் நபர்கள் உட்காருவதை பார்க்கலாம். ஏன் லீவ் நாள் அழகாக ரூமிலே இருக்க முடியும், அல்லது ஒரு கண்கொள்ளா காட்சியை உலக அடிப்படையில் பார்ப்பதற்காக வேண்டி ஜொலியாக இருப்பதற்காக வேண்டி வேறு சில இடங்களுக்கு செல்ல முடியும். ஆனால் அப்படி இருந்தும் இந்த பள்ளிவாசலை நாடி வருவது என்பது அது ஈமானின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாராந்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம். அதில் ஆக முக்கியமான இன்னொரு பகுதி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள், நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். 7 பிள்ளைகள். அதில் ஆண் பிள்ளைகள் 3, பெண் பிள்ளைகள் 4. பெண் பிள்ளைகள் 4, ஆண் பிள்ளைகள் 3. அதிலே 3 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார்கள். 3 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதிலே 2 வயதை தாண்டவில்லை, அதற்குள்ளே அந்த 3 ஆண் பிள்ளைகளும் மரணித்து விட்டார்கள். அது சில நேரம் அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத்தாகவும் இருக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியின். நபி ஸல்லல்லாஹு சொந்த பிள்ளையாக இருந்தாலும் நபி அவர்களை எப்படி பார்க்க வேண்டும், இறுதி நபியாகத்தான் ரசூலாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த ஆயத் எதனை குறிப்பிடுகிறது சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, ரசூலுல்லாஹ், காத்தமுன் நபியீன் என்கிற விடயத்தை அச்சு அசலாக அடித்து பேசுகிறது. எனவே சில நேரங்களுக்கு பார்க்கலாம், ஒரு முக்கியமான போஸ்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் சில நேரம் சில அந்த தந்தையுடைய விடயத்திலே கொஞ்சம் ஓவராக கரிசனை எடுத்து அந்த பிள்ளை தந்தையுடைய விடயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், தலையிடுவார்கள். இதை பார்க்க முடியும். இதற்காக வேண்டியோ தெரியாது, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டமாக கூட, அது ஹிக்மத்தாக கூட இருக்கலாம், ஒரு ரகசியமாக கூட இருக்கலாம். ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு வயதிலேயே ரூஹை கைப்பற்றி விட்டார். அதே மாதிரி பெண் பிள்ளைகளில் 4 பெண் பிள்ளைகளில் ஒரே ஒரு பிள்ளையை தவிர, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அடுத்த 3 பெண் பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார்கள். 6 புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே அவர்களுடைய கையினாலேயே அடக்கம் செய்தார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு உயிர் பிரிவது என்பது, குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் இல்லாமல் போவது என்பது மிகவும் கஷ்டமான கவலையான ஒரு விடயம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையிலேயே பிறக்கும்போது தந்தையிலே மரணித்து விட்டார்கள். 6 வயதில் தாயும் மரணித்து விட்டார்கள். 8 வயதில் அப்பாவும் மரணித்து விட்டார்கள். பாருங்க, இங்கால இப்ப ஒரு 40-50 வயதுக்கு இடப்பட்ட அந்த வயசு, அதுல தனக்கு பிறந்த பிள்ளைகளும் மரணிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இருந்திருக்கும். ஆனாலும் அந்த கஷ்டம் அல்லாஹுவை அணுகும் விதத்தில் எந்த ஒரு பிரதிபலிப்பையும், மோசமான பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தவில்லை.
என்ன சொன்னார்கள்? கண் கலங்குகிறது. என்ன சொன்னார்கள்? அந்த வார்த்தையை பாருங்கள். கண் கலங்குகிறது, உள்ளம் கவலை அடைகிறது, கண்ணால் கண்ணீர் வருகிறது, உள்ளத்தில் கவலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தையைத்தான் நான் சொல்லுவேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள். எவ்வளவு ஒரு பெருமதியான வார்த்தை, எவ்வளவு ஒரு பெருமதியான வார்த்தை. இன்றைக்கு ஷலாக்கள் அல்லாஹ்வோட கோபம். ஏனடா அல்லாஹ்க்கு என்ன விட்ட வேற யாரையும் இல்லை சோதிக்கிறதுக்கு அப்படின்னு பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்படி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சிலவங்க எனது அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற இல்லையா, ஏன்டா நான் கேட்டு கேட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு. ஆனா இப்படி யோசிக்கல. எனக்கு ஒரு அடிப்படை, எனக்கு ஏதோ ஒரு அடிப்படை இந்த விடயத்துல சோதனை இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன ஆரோக்கியமா வாழ வச்சுக்கிறான். நாங்க கேட்கிற துவா எல்லாமே ஏற்றுக்கொள்ள படத்தான் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களுடைய துவா 3 விதமாக என்ன செய்யும், எங்களுக்கு பெனிஃபிட் தரும். 3 விதமாக. ஒன்று, கேட்ட விஷயம் அப்படியே நடக்கும். கேட்ட விஷயம் அப்படியே நடக்கும். அப்படி இல்லாட்டி கேட்ட விஷயம் நடக்காது. அல்லாஹ் எனக்கு வரவிருக்கக்கூடிய சோதனையை இல்லாமல் ஆக்குவான். நான் கேட்ட துவாவின் மூலமாக எனக்கு வர இருந்த ஒரு சோதனை இல்லாமல் போகும், ஆபத்து இல்லாமல் போகும். இது 2வது பெனிஃபிட். 3வது, இந்த உலகத்திலே அந்த துவாக்குரிய எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காது. நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ், ஏன் ஒரு மனிதன் துவா கேட்கிறான் ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் இருக்க போய்த்துதான் அவனுடைய கை என்ன செய்கிறது, வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கை இருப்பதனால் தான் என்னுடைய கை என்ன செய்கிறது, வானத்தை நோக்கி உயர்கிறது. எனவே அல்லாஹ் எந்த அல்லாஹ் எப்படி நினைக்கிறானோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். இது ஹதீஸ். எனவே கேட்ட துவா இந்த உலகத்திலே அதுக்குரிய எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காது. நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு அவன் கேட்ட துவாவுக்குரிய நன்மையை கொடுப்பான். அந்த நேரத்தில் அவன் யோசிப்பான், என்ன தெரியுமா, நான் கேட்ட அனைத்து துவாக்களும் இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்து இன்றைய நாள் எனக்கு அந்த எல்லா துவாவுடைய பிரதிபலனும் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் சொல்லுவானாம். அப்ப அவ்வளவு ஒரு முக்கியமானதுதான் இந்த துவா. அப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, 6 பிள்ளைகளை தான் வாழும் போதே அடக்கம் செய்தார்கள். ஒரே ஒரு மகள், அவங்களும் நபி அவர் மரணித்து 6 மாதங்களுக்கு பின்னால் அவர்களும் மரணம் அடைந்தார்கள். ஆண் பிள்ளைகளில் முதலாவது பிள்ளை காசிம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபுல் காசிம் அப்படின்னு சொல்றது. அரபிகள்கிட்ட ஒரு வளமை ஒன்று இருக்குது, முதலாவது எந்த பிள்ளை பிறக்குதோ அந்த பிள்ளையுடைய பெயரோட சேர்த்து அபு என்கிற வார்த்தையை அல்லது தாய்க்கு உம்மு என்கிற வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய மகள் ஐனா என்று வைத்துக் கொண்டால் எனக்கு வரும் அபு ஐனா, என்னுடைய மனைவிக்கு வரும் உம்மு ஐனா. அதனாலதான் சஹாபா பெண்மணிகளில் ஆண்களில் அபு தர்தா, உம்மு தர்தா என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், புனைப்பெயர். அப்ப எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது பிறந்த ஆண் குழந்தை காசிம். எனவே அதனால்தான் அவங்களுக்கு அபுல் காசிம் என்று புனைப்பெயர் சொல்லப்படும். இந்த பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் பிறந்து அந்த பிள்ளைக்கு 2 வயதாக இருக்கும் பொழுது மரணித்து விட்டது. 2வது பிள்ளை, அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த 7 பிள்ளைகளிலும் 6 பிள்ளைகள் யாரின் மூலமாக பிறந்தது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக பிறந்தது. ஒரே ஒரு மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த மகன், அவர்களுடைய மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அடிமை பெண், அந்த பெண்ணை அவர் சலசமா திருமணம் முடித்தாங்க. அந்த பெண்ணின் மூலமாகத்தான் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஆண் பிள்ளை மட்டும் பிறந்தது. அடுத்த 6 பிள்ளைகளும் பிறந்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக.
இரண்டாவது பிறந்த பிள்ளை அப்துல்லா. இந்த பிள்ளை நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் 40 வயதுக்கு பின்னால் தான் இந்த பிள்ளை கிடைத்தது. மூன்றாவது இப்ராஹிம். இந்த பிள்ளை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மதீனால பிறந்துச்சு. இந்த பிள்ளை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மதீனால பிறந்தது. அந்த பிள்ளைக்கு 10 மாதமாக இருக்கும் பொழுது, அந்த பிள்ளை 2 வயதாக இருக்கும் பொழுது மரணித்து விட்டது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அந்த பிள்ளை மரணித்தது. அந்த பிள்ளைக்கு 17 மாசம் இருக்க போக்குல அந்த பிள்ளை மரணிச்சது. இந்த இப்ராஹிம் மரணிக்கிற நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த துஆவை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். இன்னல் ஐன தத்மா வல் கல்ப யஹ்ஸன் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன் என்கிற இந்த அரபு வாசகம் சில நேரம் எழுதப்பட்டு வரும். சில முக்கியமான நபர்கள் மரண செய்தி வருகின்ற பொழுது அவர்களுக்கு தஅஸியா ஆறுதல் சொல்கின்ற பொழுது இந்த வார்த்தை போட்டு வரும். என்ன அர்த்தம்? கண் கலங்குகிறது, உள்ளம் கவலைப்படுகிறது, நாங்கள் அல்லாஹ்வை திருப்தி அடையக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் கதைப்போம். ஒரு இழப்பு நடந்திருக்கிறது, இந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏச மாட்டோம். அவனுக்கு விருப்பமான வார்த்தை தான் நாங்கள் சொல்லுவோம். அதான் இந்த வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏ இப்ராஹிமே, நீங்க எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போறதால எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. எனவே ஒரு ஜனாதா ஏற்பட்டால் சில நேரம் சிலருடைய கண்ணால கண்ணீர் வரும், சில நேரம் அவருடைய உள்ளம் குமுறும். இப்படி அழுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு இயல்பு நிலை, ஒரு மனிதனுடைய இயல்பு நிலை, தபியத். ஆனால் அவர் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி 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 அல்லாத ஒத்தரையும் அள வச்சு முடியெல்லாம் என்னது அவுத்து போட்டு சட்டையெல்லாம் பிச்சு இப்படி நடக்கிறது கூடாது. இப்படி நடப்பதன் மூலமாக அந்த ஜனாதாவுக்கு என்ன அதாப் செய்யப்படும், அந்த ஜனாதாக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே உள்ளத்தில் கவலை வருவது, கண் கலங்குவது, சில நேரம் கொஞ்சம் உள்ளம் குமுறுவது என்பது பிரச்சனையான விடயம் கிடையாது. இது இதற்கு முன்னால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த சில செயற்பாடு. தலை விரிகோலமாக உடுப்புக்களை பிச்சு அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஏவி அழுகிறதுங்கிறது இது கூடாத ஒரு செயலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். அதில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சாட்சிட மகன் அபுல் ஆஸ் அவர் திருமணம் முடிச்சார். இவர் ஹிஜ்ரி 6ல தான் இஸ்லாத்தை ஏற்றார். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? திருமணத்தை முடிச்சு வச்சாங்க. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், விபச்சாரம் நான் ஏற்கனவே சொன்னோம் ஆரம்பத்தில், விபச்சாரம் கொள்ளாதது. எந்த ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையும் அதை ஏற்றுக்கொள்ளாது. எந்த ஒரு பெண்ணையும் உரிமை இல்லாமல் தொடுவது கூடாது. அதனாலதான் இஸ்லாத்துல ஒரு நேரத்தில் ஒரு ஆணுக்கு என்ன செய்ய முடியும்? 4 பெண்களை திருமணம் முடித்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த 2வது 3வது எப்ப போகலாம்? எல்லா மனைவியையும் நான் உலக அடிப்படையில் செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அன்பு விடயத்தில் இல்லை. அன்பு அது உபத்தரவு அமைப்பை பொறுத்து என்ன செய்யும்? வித்தியாசப்படும். அது எங்களுக்கு சம்பந்தப்பட்டது ஒன்று இல்லை, எங்களை கண்ட்ரோல்ல உள்ள ஒன்று இல்லை. ஆனா உலக அடிப்படையில் அவருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கின்ற உரிமையில் சமனாக இருக்க வேண்டும். அதில் ஒரு பெண்ணோடு நான் மிக நேசமித்திருக்கிறேன் என்பது அது பிரச்சனையான விஷயம் கிடையாது. ஆனால் அவருக்கு 3 நாள் என்றால் இவருக்கு 3 நாள். அவளுக்கு என்ன பொருளை வாங்கி கொடுக்கிறனோ அதே சமமான அதே பொறுமையான ஒரு பொருளை என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு உங்களோட மனசுக்கு விருப்பமான ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் நீதமாக நடக்க இயலாமல் போனால் உங்களுக்கு 2வதற்கு அனுமதி கிடையாது. நீதமாக நடந்து கொள்ள, உலக அடிப்படை நீதமாக நடந்து கொள்ள உங்களுக்கு முடியாவிட்டால் என்ன செய்ய முடியாது? 2வதுக்கு அனுமதி கிடையாது. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட கணவன் அபுல் ஆஸ்
எப்ப இஸ்லாத்துக்கு வராரு? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அப்ப அதுக்கு முன்னுக்கு இஸ்லாத்துக்கு முன்னால இஸ்லாம் அறிமுக நபி அவங்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் திருமணம் நடந்து வச்சு முடிச்சாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதர மதங்களிலும் கூட திருமணத்திற்கு ஒரு முறை ஒன்று வச்சிருக்கிறாங்க. திருமணம் என்பது இப்படித்தான், அதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. ரகசியமான முறையில் யாரும் என்ன செய்யறதில்லை. எந்த ஒரு மதத்திலும் திருமணம் முடிக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு முறை ஒன்று வச்சிருக்குது. அதனாலதான் ஏனைய மதங்கள்ல உள்ள 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தால், கணவன் மனைவி இஸ்லாத்துக்கு வந்தால் அவனுக்கு என்ன செய்ய தேவையில்லை, கட்டாயம் திரும்ப முடிக்கணும் என்று விரும்பினா அவங்களுக்கு என்ன செய்யலாம், இஸ்லாமிய முறைப்படி முடிக்கலாம். ஆனா கட்டாயமான ஒன்று இல்லை. ஏன்? அவங்களோட மதத்திலும் அது அழகான முறைக்கு தான் செய்யப்பட்டிருக்கு, திருமணம் நடந்திருக்குது. அதனாலதான் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விபச்சாரத்துக்கு வழிவகுக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு சாதனம் பார்வை. அந்த பார்வையை இஸ்லாம் என்ன சொல்லுது? தாழ்த்தும்படி சொல்லுது. இப்ப நாங்க பொதுவா ட்ரெயின்ல பஸ்ல போகக்குள்ள ஒரு கூட்டம் நாங்க பார்வையை பார்ப்போம். அது தவிர்க்க முடியாத ஒரு பார்வை, அது பார்க்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. ஒத்திய மட்டும் நோட்டமிட்டு பார்க்கிறது. அதே மாதிரி பெஸ்ட்டுக்கு பார்க்கிற நேரம் திடீர்னு ஒரு பெண்ணின் பார்வை பட்டு விட்டு, அதுக்கு பாவம் இல்லை. அதுக்கு போற பார்வையை எடுத்துட்டு அதுக்கு போற திரும்ப 2வது விடுத்த பார்க்கிற பார்வை சும்மா போகாது. இந்த பார்வை சும்மா போகாது, ஏதோ ஒன்று இலக்கு வச்சு போகும். இந்த பார்வைக்கு என்ன செய்யும்? பாவம் கிடைக்கும். இந்த பார்வைக்கு பாவம் கிடைக்கும். அதனாலதான் இஸ்லாம் செல்லுது, குர்ஆன் செல்லுது, மூமினான ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய அபத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த மனிதன் தன்னுடைய பார்வையை பாதுகாக்கலையோ அவனுடைய அபமும் சும்மா இருக்க மாட்டாது, மோசமான வேலையை என்ன செய்யும்? செய்ய பார்க்கும். அதே மாதிரி மூமினான பெண்களை பார்த்து இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்களும் பார்வையை தாழ்த்துங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டமாக உள்ள ஆண்களை பார்ப்பது பிரச்சனை இல்லை. அவர்கள் ஒரு ஆணை ஒரு முறை பார்த்ததுக்கு பின்னால் அந்த லேசாகப்பட்ட பார்வைக்கு பாவம் கிடையாது. அதற்கு பின்னால் அந்த ஆணை அவரை மட்டும் குறிப்பார்த்து பார்த்தால் பாவம் கிடைக்கும். பெண்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லுது, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. சில ஆண்கள், உங்களுடைய மகரமான ஆண்கள், உங்களுடைய கணவன்மார், இவங்களை தவிர உங்களுடைய அழகான பகுதிகளை வெளிப்படுத்த வேண்டாம். பெண்களுக்கு இந்த விஷயத்தை செய்யுது இஸ்லாம் கூடுதலா செல்லுது. ஒரு ஆணை யாரும் ஆண் என்ன செய்யறதில்ல, ரசிச்சு பார்க்கிறது இல்ல. ஒரு பெண்ணை தன்னை செய்வான் ரசிச்சு பார்ப்பான். அதே மாதிரி பெண் ரசிச்சு பார்க்கிறது இல்ல. ஒரு பெண் யாரை ரசிச்சு பார்ப்பா? ஆணை. எனவே இஸ்லாம் என்ன சொல்லுது? அழகு நீங்க என்ன செய்யணும், வெளிப்படுத்தவானாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யார் சிறந்த பெண்மணி? யார் சிறந்த பெண்மணி? பாத்திமா அவங்க சொன்னாங்க, எந்த பெண் தன்னுடைய அழகை மறைத்துக் கொண்டாலோ, மற்றவர்கள் தன்னை பார்க்கும்படி எந்த பெண் வாழவில்லையோ அவதான் சிறந்த பெண்மணி என்று சொன்னாங்க. அதே மாதிரி சிலர் இன்றைக்கு பார்க்கலாம், முகமூடி ஹிஜாப் அணிந்து கொண்டதற்கு பின்னால் அவங்க என்ன செய்யறாங்க? சில பெண்கள் அவங்களதான் அடுத்தாக்கள் பார்க்கல. இந்த பெண்கள் அடுத்த ஒவ்வொரு ஆணையும் குறிப்பிட்டு பார்க்கறதுக்கு இயலாது. அப்படி ஒரு அணிஞ்ச பெண், அது ஒருத்தர விருப்பம், ஒருத்தருடைய பத்தினித்தனமான வாழ்க்கைக்கு. சில பெண்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஹிஜாப் என்கிற சப்ஜெக்டுக்கு தானே அது ஒரு கருத்து வைத்திருமையான ஒரு சப்ஜெக்ட். விரும்பினவங்க என்ன செய்யலாம்? முகத்தை துறக்கலாம், விரும்பினவங்க மூடலாம். அது ரெண்டுக்கும் ஆதாரம் வைக்கக்கூடிய பேசக்கூடிய ஆரோக்கியமான கருத்துக்கள் இருக்குது. ஆனாலும் முகம் திறந்திருந்தாலும் கூட ஆண்களுக்கு அந்த பெண்ணை மனோ இச்சையோடு பார்க்க முடியாது, இச்சையோடு பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த பெண்ணும் ஏனைய ஆண்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சில அடிப்படையான அம்சங்கள் இருக்குது, அந்த நேரத்தில் மட்டும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த அனுமதியான விடயங்கள்ல ஒன்று மருத்துவத்துக்காக வேண்டி, மருத்துவம் செய்வதற்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சாட்சி சொல்லணும்,
ஒரு விடயத்திற்கு ஆதாரம் இல்லை, ஒரு விடயம் நடந்திருக்குது, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் யாரு? 2 பெண்கள் அது ஒரு 4 பெண்கள். இப்ப சாட்சியை பார்க்கணும், கட்டாயம் சாட்சியை பார்த்து தான் என்ன செய்யணும், முடிவு எடுக்கணும். அந்த நேரத்தில் அந்த சாட்சிக்காக வேண்டி அந்த பெண்களை என்ன செய்ய முடியும், யார் எவர் என்று ப்ரூஃப் பண்றதுக்காக வேண்டி பார்க்கலாம். அதே மாதிரி படிக்கின்ற சந்தர்ப்பங்களிலே, படித்து கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே பார்க்க முடியும். இப்படி சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, பார்க்கலாம். எதாக இருந்தாலும் மனோ இச்சையோடு எந்த ஒருவரை பார்க்க முடியாது, தனிப்பட்ட சாராரை பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் எந்த மனிதன் தன்னுடைய பார்வையை மோசமான பார்வையை விட்டும் தாழ்த்தி கொள்வானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஈமான் ருசியை கொடுப்பான், ஈமான் ருசியை கொடுப்பான். பார்வை பார்க்க 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 மோசமான காட்சிகளை பார்க்க பார்க்க உள்ளம் மோசமடையும், உள்ளம் மோசமடையும். 24 நாளைக்கு ஒரு பழக்கத்தை ஒரு மனிதன் பழக்கமாக கொண்டால் அந்த பழக்கம் தொடர் பழக்கமாக மாறிடும். ஒரு மனிதன் ஒரு பழக்கத்தை, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் சரி, 24 நாளைக்கு அவன் பழக்கமாக எடுத்துக்கொண்டால் அந்த பழக்கம் தொடர் பழக்கமாக மாறிவிடும். இது உண்மையான செய்தி. சிலவங்க சொல்லுவாங்க 40 நாள், சிலவங்க சொல்லுவாங்க 40 நாள். 40 நாள் அதுக்கு ஒரு இது இருக்கு, முறை ஒன்று இருக்கு. அதனாலதான் வந்திருக்கு சில விஷயங்களுக்கு. எந்த ஒரு மனிதன் 40 நாளைக்கு இமான் ஜமாத்தோடு தொழுதால் அவனுக்கு நிஃபாக் என்று அந்த நயவஞ்சகத்தனத்துக்கு அவன் நிரபராதியாகி விடுவான் என்ற விஷயம் வந்து எப்படியோ 24 நாளோ 40 நாளோ ஏதோ ஒரு தாயுடைய வயிற்றுக்குள் பிள்ளையுடைய ஒவ்வொரு பருவ காலமும் 40 நாள், ஏதோ எப்படியோ 24 நாளோ அல்லது 40 நாட்களோ ஒரு மனிதன் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால் அது தொடர் பழக்கமாக மாறும். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, மோசமான விஷயமா இருந்தாலும் சரி. அதனால தான் ஒரு பிள்ளை பருவ வயது அடைவதற்கு முன்னால் இஸ்லாம் தொழுகையையும் நோம்புடைய விடயத்திலும், இது ரெண்டும் மிக முக்கியமான வணக்கம். இந்த வணக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்திற்கு கொண்டு வரும்படி பழக்கும்படி இஸ்லாமியர்களுக்கு சொல்லி இருக்குது. உங்களோட பிள்ளைக்கு நீங்க 7 வயசாக இருக்கும்போது தொழுகையே ஏவுங்க, அப்படின்னா தொலை கூட்டிட்டு போங்க, தொலை கூட்டிட்டு போங்க, மிச்சம் கஷ்டப்படுத்தாங்க, கூப்பிடுங்க, கடற்கடை கூப்பிட்டு போங்க. 10 வயசாகிச்சு, இப்ப 10 வயசாகிட்டு இப்ப தொலாட்டி நோம்பு பிடிக்காட்டி அடிச்சு சரி, காயம் வராத அளவுக்கு லேசான அடியை கொடுத்து சரி நோம்பு பிடிக்க வைங்க, தொலை வைங்க. ஏன் பழக்கத்துல நீங்க கொண்டு வரணும். நீங்க இந்த பழக்கத்தை அந்த புள்ளைகிட்ட கொண்டு வராமைக்கு அந்த புள்ள பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னால அந்த புள்ள 18 வயசு ஆகினா அதுக்கு பின்னால் அந்த புள்ள என்ன செய்யாது, விருப்பத்தோட ஆசையோட தொழவே தொழாது, நோம்பு பிடிக்கவே பிடிக்காது. தொழுவான் வெறுமனே அசைவுகள், வாப்பாக்கு பயந்து அடிக்கு பயந்து வெறும் அசைவுகள் தான் இருக்கும். வஜ்ஜகத்து தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது, சூதுல் ஃபாத்திஹா தெரியாது. ஏன் பழக்கல்ல சின்ன வயசுல. இப்ப சடங்குக்காக வேண்டிய என்ன செய்யும், அந்த முறை வணக்கமாக இருக்காது, சடங்காக மாறிடும். நோம்பு பிடிப்பான், எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு தான் நோம்பு, மறைமுகமா நோம்பு இல்லை. இப்படியான விஷயங்கள் மாறும், எல்லாம் சடங்கு மாதிரி ஆகிடும். அந்த வணக்கத்துல உண்மையான விஷயங்கள் என்ன செய்யாது, உயிரோட்டமான முறைக்கு இருக்க மாட்டாது. எனவே அதனாலதான் பெற்றோர்களை இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள், நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். உங்களோட பிள்ளையை நீங்க வளர்க்கணும், சும்மா வளரக்கூடாது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அல்லது மதரசாக்கு அனுப்பியாச்சு, பாப்பா அந்த பிள்ளையுடைய விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தி கண்காணிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்றைக்கு பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டாலும் சரி, இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிறிய மரணங்கள், பக்கெட்ல உளுந்து மரணம், ஒரு பால் கிணத்துல கூர்ந்து மரணம். ஏன் அக்கறை இல்லை, புள்ள எங்கிற கண்காணிப்பு இல்லை. மொபைல கொடுத்தாச்சு, உம்மாட வேலை, வாப்பாட வேலை, புள்ளைய பராமரிக்கிறல்ல. ஸ்கூலுக்கு போற வார கூட்டிட்டு வர நேரம் இருக்குது, கூட்டிட்டு வர பழக்கம் இல்லை. ஆனா இது அடுத்த மதத்தில் உள்ளவங்கள்ட்ட பொம்பளை பிள்ளைகள் செய்வாங்க, பார்க்கலாம். பாலிகா ஸ்கூல் இருக்குது, சிங்கள பெண் பிள்ளை படிக்கிற ஸ்கூல், அங்க நீங்க சும்மா வர பிள்ளைகள் குறைவதான் பார்க்கலாம். வாப்போட வருவாங்க அல்லது
உம்மாவோட வருவாங்க, அப்பே ஸ்கூல் பஸ்ல வரும். ஏன்? கண்காணிப்பு. ஆனா இன்றைக்கு 8 வயசு பிள்ளைக்கு கூட என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. 8 வயசு பிள்ளைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அது இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டாலும் சரி. பங்களாதேஷிலும் ஸ்கூலுக்கு போற 8 வயசு பிள்ளைய மாப்பிள்ளையும் கொஞ்சாதியும் சேர்ந்து மாப்பிள்ளை கற்பழிச்சதுக்கு பின்னால கழுத்தை துண்டாக்கி வீசின சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நடந்தது. இலங்கையில தெரியும், பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விடயம். 8 வயசுக்குள்ள ஏன் தெரியுமா? மோசமான எண்ணங்கள் அதிகரிச்சு அது ஒரு பெரிய பழக்கமாக மாறி, அது கடைசிக்கு அந்த போதையாக மாறி, எந்த விஷயம் பழக்கம் அதிகமாக இருக்குமோ அது போதையாக மாறும். அந்த விடயத்தை கொஞ்சம் ஈடுபட்டால்தான் அந்த மனசு சாந்தி அடையும். அது வரைக்கும் அந்த மனசு என்ன செய்யாது, சாந்தி அடையாது. ஏன்? பழகின பழக்கம். அதுல மிக 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 முக்கியமானதுதான் எங்களோட எல்லாருடையும் பார்வை. எங்களோட பார்வையை நாங்க முடியுமான அளவு என்ன செய்யணும், அந்நிய பெண்களை பார்க்கறதுல இருந்து தவிர்ந்து கொள்ளணும். அதனாலதான் பாருங்க, இஸ்லாத்துல எங்களுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுது, உங்களுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வயசு சொல்லல, பக்குவமான மெச்சூரான வயசிக்கணும். 20, 22, 25, 27 சொல்லல. உங்களுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணுக்குரிய செலவெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால், உங்களுக்கு சில 22 வயசு ஆகிக்கலாம், 25 வயசு ஆகிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு ஆகிக்கலாம், பிரச்சனை இல்லை. திருமணத்தை முடியுங்க. திருமணத்தை முடிச்சா உங்களோட பார்வை தாழ்த்தப்படும். நீங்க அடுத்த பெண்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. ஏன்? நீங்க திருமணம் முடிக்க போக்கலையே உங்களோட மனசுக்கு விருப்பமான பொம்பளை நீங்க நினைக்கிறீங்க, முடிச்சிக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெண்ணை பார்க்கலாம்ங்கிற சப்ஜெக்ட்ல திருமணம் முடிக்க போக்கல என்ன செய்யலாம், ஒரு பெண்ணை பார்க்கலாம், பார்க்கணும். இஸ்லாம் அனுமதி கொடுத்தீங்க. ஏன்? திருமண வாழ்க்கை லேசிப்பட்டதில்லை. உங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாட்டி ஒரு காரணம் சொல்லலாம், எனக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, ரைட், அந்த பெண்ணுக்கும் அந்த அனுமதி இருக்குது, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. விருப்பம் வந்ததுக்கு பின்னால் திருமணம் முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் உங்களோட பார்வை என்ன செய்யும், அந்த பெண்ணின் மூலமாக ஈடுபட்டதற்கு பின்னால் அடுத்த பெண்களை பார்ப்பதற்கு உங்களுடைய பார்வை போகாது. அது மட்டும் இல்ல, திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால் அவரோட அகம் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். ஏன்? ஹலால் ஈக்குது. ஒரு நாளைக்கு 3 விடுத்தமா, பிரச்சனை இல்லை. ஏன்? உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்குது. ஹலால செய்யறதுக்கு எடுத்து வைக்கப்படணும். ஒரு மனிதனுடைய ஆசைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. இஸ்லாம் காட்டியிருக்கிறது. அதனாலதான் இப்படி திருமணம் முடிச்சு ருஷி கண்ட மனுஷனுக்கு பேர் வந்துடும் முஹ்சன். அவனுக்கு என்ன பேர் வரும் அரபுல? முஹ்சன். திருமணம் முடித்து ருஷி கண்டவன். இவன் அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணோடு ஈடுபட்டு 4 சாட்சிகள் மூலமாக நிரூபணமானால், விபச்சாரம் நடைபெற்றதாக நிரூபணமானால், இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். இன்றைக்கு ருஷி கண்டுட்டான், இதுக்கு பின்னால் வார மாசம் இன்னொரு ருஷியை காணுவான், அதுக்கு பின்னால் இன்னொரு 5 மாசத்துக்கு பின்னால இன்னொரு ருஷியை காணுவான். இப்படி அவன் ருஷி என்ன செய்யும், அதிகரித்து கொண்டு போகும். எனவே இவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். எனவே அந்த குற்ற பரிகாரம் கல்லெறிந்து அவன் கொலை செய்யப்படணும். கல்லெறிந்து திருமணம் முடித்தவன், திருமணம் முடித்து ஹலாலான வைஃபோடு ஈடுபட்டவன் விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டு நிரூபணமானால் அவன் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். அவன் எந்த ஒரு பெண்ணையும் இப்போது பார்க்கிற பார்வை நல்ல பார்வை கிடையாது, கெட்டென்று தான் பார்ப்பான். அவனுக்கு மருந்து இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லை. இந்த உலகத்தினுடைய மேற்பரப்பு இவனுக்கு தகுதி கிடையாது. இவன் அதனால அந்த குற்றத்துக்கு பரிகாரம் அளிக்க போக்கிற அந்த மனிதனை தரக்குறைவாக பார்க்க முடியாது, தரக்குறைவாக பார்க்க முடியாது. ஏன்? அதற்கும் மனசு தேவை. அந்த குற்றத்தை ஏற்று அந்த பரிகாரத்தை செய்வதற்கும் மனசு தேவை. ஒரு பெண்மணி, மனிதன் என்பவன் சில நேரம் சைத்தானுடைய உசாட்டத்தின் மூலமாக நடந்து விடலாம்.
ஒரு பெண் தானாக முன் வந்து நபிக்கிட்ட வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன், எனக்கு பரிகாரம் செய்யுங்க. ஆனா வெறுத்துல புள்ள சொன்னாங்க, புள்ளையை பெத்துட்டு வாங்க. பார்த்தா புள்ளையை பெத்துட்டு வந்தா. சொன்னாங்க, பால் குடிக்கிற புள்ள, பால் குடிய மறப்பீங்க. அதுக்கு பின்னால் அந்த புள்ளோட கையில ரொட்டி துணோட கொடுத்து கூட்டிட்டு வந்தா. ரொட்டி துணோட கொடுத்து கூட்டிட்டு வந்தா. அப்ப விளங்கிட்டே அந்த பெண்மணியில ஆசையை பாருங்க, அந்த குற்றத்துக்கு பரிகாரம் எனக்கு தேவை. சொன்னாங்க, இப்ப ரைட், இந்த பிள்ளைக்கு தாய் இல்லாமல் வாழ முடியும். அதுக்கு பின்னால கல்லடிக்கப்பட்டது. ஒரு சஹாபியுடைய மேனியில் அந்த பெண்ணுடைய ரத்தம் பட்டது. ஷி அப்படின்னு சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண்ணுடைய மனம் விரும்பி அவ தௌபா செய்வதற்காக வேண்டி வந்தால், இவட தௌபாவை மதீனா வாசிகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தாலும் மக்கா வாசிகளை விட இன்னும் ஆக்களை என்ன செய்யலாம், நம்மளோட தௌபா உள்ளுக்கும் ஆக்களை நுழைவிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். திருமணம் முடிக்காத ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு நிரூபணமான 4 சாட்சிகள் தேவை. சும்மா அதுக்கு தண்டனை கொடுக்கிறார். 4 சாட்சிகள் ஆண்கள் பக்கவாயிக்கணும். தெரியும் நமக்கு, பெண்களுடைய 2 பேருடைய சாட்சி ஒரு ஆண்ட ஒரு சாட்சிக்கு சமம். அதுக்கேற்ற மாதிரி மாறும். 4 சாட்சிகள் கட்டாயம் தேவை. அதுக்கு குறை இருந்தால் நிறைவேற்றம் பட மாட்டாது. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட விஷயம். தௌபா மூலமாக தான் என்ன செய்யணும், சரி பார்த்துக் கொள்ளணும். கல்லடிக்க செய்யலாது, சட்டம் தீர்ப்பு கொடுக்க இயலாது. திருமணம் முடிக்காத ஒருவன் இந்த விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டு அது நிரூபணமானால் அவனுக்கு 100 கசையடி அடிக்கணும். எத்தனை கசையடி அடிக்கணும்? 100 கசையடி அடிக்கணும். அது மாத்திரமில்ல, அவன் எந்த இடத்தில் அந்த குற்றத்தில் ஈடுபட்டானோ அந்த இடத்திலிருந்து அவன் நாடு கடத்தப்படுவான். 1 வருஷம் நாடு கடத்தப்படுவான். ஏன்? அவன் இருந்த சூழல் மோசமான ஒரு சூழல். எனவே ஒரு நல்ல சூழலை பார்த்தவன் என்ன செய்யணும், 1 வருஷத்துக்கு இந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யலாம், நடமாடலாம். ஏன்? இவன் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்தா நாளைக்கு இன்னொரு பெண் பாதிக்கப்படுவான். விபச்சாரம் என்று சொல்ல போக்குல விரும்பி நடக்கக்கூடிய விபச்சாரம் அதுவும் இதில் சம்பந்தப்படும். கற்பழிப்பு சம்பவங்கள் இதில் செய்யும் சம்பந்தப்படும். எனவே இவன் என்ன செய்யணும், 1 வருஷம் நாடு கடத்தணும். அதுக்கு பின்னால்தான் அவனுக்கு என்னது, என்ட்ரிக்கு அனுமதி இருக்குது அந்த இடத்துக்கு. ஏன் தெரியுமா? அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இவ்வளவு பயங்கரமான சட்டம் எல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, சமூக சீரழிவுகள் இருக்கக்கூடாது, சமூக சீரழிவுகள் இருக்கக்கூடாது. ஏன்? இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் உம்மா பாப்பா ஈக்குது எங்கேயோ, ஆனா புள்ள அனாத. உம்மா பாப்பா ஈக்குது எங்கட நாட்டுல, இந்தியால, பங்களாதேஷ்ல நடந்திக்கா இல்லையா? பிறந்த பிள்ளைய டெனேஜ் புள்ளியில போட்டு கொலை செஞ்சாச்சு, அல்லது ஒரு காட்டுல வீசிட்டு போயிட்டு எறும்பு கடிச்சு அந்த புள்ள மோசம் போயிட்டு, அல்லது யாரும் அனாதரவு இல்லாத ஒரு இடத்துல குப்பை தொட்டியில போட்டுட்டு போயாச்சு. உம்மா பாப்பா ஈக்குது, பிள்ளைகள் அனாத. ஒரு மனிதன் என்பவன் லேசிப்பட்டவன் இல்லை, கண்ணியமானவன். ஒரு மனிதன் கண்ணியமானவன். எந்த அளவுக்கு கண்ணியமானவன் சொன்னா, எங்களோட முடி, நாங்க வெற்றுமை முடி, இதை கூட சும்மா வீசலாது. ஏன்? அது காலுக்கு மிதிப்படுறது ஒரு மனிதனுடைய உறுப்பு. எனவே அந்த முடி என்ன செய்யணும், ஒழுங்கான முறைக்கு பெக் பண்ணி வீசுறதா வீசணும், புதைக்கணும், புதைக்கணும். நகம் உயிரில்லை, நகம் உயிரில்லை, அதுக்கு உணர்வு இல்லை. வெட்டினதுக்கு பின்னால பணிய போடலாம். ஏன்? இன்னொரு மனுஷன் காலுக்கு அது மிதிப்படும். ஏன்? அது இன்னொரு மனிதனுடைய உறுப்பு, ஒரு மனிதனுடைய உறுப்பு. அதை என்ன செய்யணும், அதை ஒழுங்கான முறைக்கு மிதிப்படாத அளவுக்கு ஒரு இடத்துல போடணும், அல்லது புதைக்கணும், அல்லது வீசணும். ரத்தம், சில நேரம் ரத்தம் எடுக்கும், ரத்தம் ஊற்றி எடுக்கிறது, அந்த ரத்தத்தை புதைக்கணும். பாருங்க, உயிரோடைக்க போற அந்த கழிவுகளுக்கே இவ்வளவு கண்ணியம் கொடுத்திக்குதுண்டா, எங்களோட மனிதன் எவ்வளவு கண்ணியமானவன், மனிதன் என்பவன் எவ்வளவு கண்ணியமானவன். அதனால்தான் இஸ்லாத்துல பார்க்கலாம், வணக்க வழிபாடு வெறுமனே 25%. வணக்க வழிபாடு என்பது வெறுமனே 25%. அடுத்த எல்லாமே சமூகம் சார்ந்த அம்சங்கள்.
அடுத்து எல்லாமே சமூகம் சார்ந்த அம்சங்கள். பொய் ஏன் கூடாது? பெரும் பாவம். அது மனித நேயத்திற்கு மாற்றமானது. பொய் பேசுவது மனித நேயத்திற்கு மாற்றமானது. அதனால இஸ்லாத்தில் அது பெரிய பாவம். அல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபின், பொய் பேசுபவர்களுக்கு என்னுடைய சாபம் உண்டாகட்டும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காதிபின், பொய் பேசுபவர்களை நான் விரும்புவது கிடையாது. ஏன்? நீ செய்வது மனிதநேய செயற்பாடு கிடையாது. அது நீ சொல்லப்படுவது, உன் மூலமாக பேசப்படுவது ஒரு முஸ்லிமான மனிதனாக இருக்கோ மேலும் முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனாக இருக்கோ மேலும் உன்னுடைய நாவிலிருந்து பொய் வரக்கூடாது. களவு இன்னொரு மனிதனுடைய உரிமை, அவன் அந்த பொருள் இல்லாமல் போனால் கவலைப்படுவான். அப்படியான பொருளை அவனுடைய அனுமதி இல்லாமல் நீ எடுத்து அது 50,000க்கும் மேற்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் கை வெட்டப்படும். ஏன்? நீ இன்னொருவனுடைய அவன் சம்பாதித்து கஷ்டப்பட்ட அந்த பொருள், அவன் விரும்பி வாங்கின அந்த பொருளை நீ அனுமதி இல்லாமல் எடுக்கிறாயே. எனவே அல்லாஹ் நினைச்ச மாட்டான், களவாடக்கூடியவர்களை விரும்புவது கிடையாது. அதுக்கு குற்ற பரிகாரம் இருக்கிறது. அநியாயம் செய்வது, வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது, இதெல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது? மனித நேய செயற்பாடோடு சம்பந்தப்பட்டது. யாராக இருக்கோ மேலும் முதலாவது பார்க்கிற பார்வை மனிதன், முதலாவதாக பார்க்க வேண்டிய பார்வை மனிதன். கஷ்டப்படுகிறானா, அவன் நாஸ்திகனாக இருந்தாலும் அவனுக்கு கை கொடுக்கணும். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. இஸ்லாம் இங்க முஸ்லிம செல்லல, இஸ்லாம் இங்க முஸ்லிம செல்லல. நீ ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். மனிதநேய செயற்பாடு. கணவன் மனைவி, பிற சமூகத்தவர்கள், என்னுடைய செயற்பாடுகள் இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது? நாளைக்கு மறுமை நாளில் மீசான் தராசில் அல்லங்கட அமல என்ன செய்வான்? உருவம் கொடுத்து நெருப்பான். அந்த நெருக்கிற அம்சங்கள்ல மிகப்பெரிய பிரதானமாக பாரமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? எங்கட நற்குணம். எங்கட நற்குணம். இதுக்குத்தான் பாரம் கூட, வலிவு கூட. அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா? எனக்கு செய்ய வேண்டிய கடமையில என்ன சரி, ஒரு பிரச்சனை வந்தா, புறப்பாடு இருந்தா அல்லாஹ் விரும்பினா மன்னிப்பான், அல்லாஹ் விரும்பினா கண்டிப்பான். அது எங்கட எண்ணத்தோட பொறுத்திக்குது, எங்கட செயற்பாடு அதை பொறுத்திக்குது. பைனஹு பைன் அல்லாஹ், அது அவனுக்கும் அல்லாஹ்க்கும் இடப்பட்ட விஷயம். ஆனா அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, மனைவி பிள்ளைகள்ட அவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமையில என்ன செய்ய ஒரு புறப்பாடு, இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற விஷயங்கள்ல கொடுக்க வேண்டிய உரிமையில என்ன செய்ய ஒரு புறப்பாடு, இப்படி நடந்துட்டா இந்த அடியான் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்படி வச்சுக்கிறேன் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் நீதமானவன். இந்த மாதிரி தான் இஸ்லாத்துக்கு அதிகமான விஷயங்கள். அப்ப பாருங்க, இப்ப மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாவே, இப்ப 2 பேர்ல ஒருத்தர் இஸ்லாம் ஆகிட்டா அந்த திருமணம் உடையும். 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் முன்னுக்காகிட்டா திருமணம் என்ன செய்யுது? உடையுது. திரும்ப என்ன செய்யணும்? புதிதாக திருமணம் முடித்து வைக்கணும். சலதாசமாக நினைஞ்சாங்க. திரும்ப ஜெய்னப் அவர்களை தன்னுடைய ஷாச்சாவுடைய மகன் அபுல் ஆஸ் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஹிஜ்ரி 6. 2வது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு திருமணம் முடிச்சவங்க தான் அலி ரலியல்லாஹு அவங்க தெரியும் எங்களுக்கு. அடுத்தது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 2 பேரையும் உஸ்மான் திருமணம் முடிச்சாங்க. எங்களுக்கு தெரியும், ஒரே நேரத்தில் 2 சகோதரியை என்ன செய்யலாது? உடன் பிறந்த சகோதரிகள் என்ன செய்யலாது? ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை நாங்கள் முடிக்கிறோம், அந்த பெண்ணையும் அந்த அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை மகரமாக்கி வச்சா, மகரம் உறவு, அந்த 2 பேரையும் இப்ப ஆணாக வச்சு பார்த்தா, இப்ப நான் எந்த பெண்ணை முடிக்கிறேனோ அந்த பெண்ணோட உறவினர்கள் இருப்பாங்க யாக்கள், அந்த 2 பேரையும் நாங்கள் ஆண்புலன் வச்சு பார்த்தா மகரம் ஒரு உறவு வருமே.
அப்படியான மகரமா வரக்கூடிய 2 பேர் என்ன செய்யலாம், ஒரு நேரத்தில் திருமணம் முடிக்க இயலாது. உதாரணத்துக்கு 2 சகோதரிமார் திருமணம் முடிக்கலாம். ஒரு பெண்ணையும் அவட சாட்சியும் என்ன செய்யலாது, ஒரு நேரத்தில் திருமணம் முடிக்க இயலாது. ஒரு பெண்ணையும் அவட மாமி பாப்பாட தங்கச்சியையும் ஒரு நேரத்தில் என்ன செய்யலாம், ஒரு ஆணுக்கு திருமணம் முடிக்க இயலாது. பெஸ்ட்டுக்கு ருக்கையா திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாசம் வஃபாத் ஆகினாங்க. அதுக்கு பின்னால தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு துன்னூரைன் என்ன பட்ட பெயர், துன்னூரைன் 2 பிரகாசங்களுக்குரியவர், 2 பிரகாசங்களுக்கு உரியவர் என்கிற பட்ட பெயர் வந்துச்சு. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்மார்களை திருமணம் முடித்த காரணத்தினால். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரத்து நூர், நூறுனா என்ன, வெளிச்சம். நூறுனா என்ன, வெளிச்சம், பிரகாசம். நான் ஏற்கனவே ஓதின ஆயத்து வசனம் பார்வையுடைய விஷயத்துல, பார்வையுடைய விஷயம். அதே மாதிரி சூரத்து நூறுல தான் அல்லாஹ் விபச்சாரத்தை பத்தி பேசிக்கிறான். அல்லாஹ் விபச்சாரத்தை பத்தி பேசுறான். விபச்சாரம் செஞ்ச நேரத்துல அந்த குற்றம் நிரூபணமானதுக்கு பிறகு அந்த கல்லடிக்கிற நேரம் மனுஷன் தானே இரக்கம் மீக்கும். ஆனா சொல்றான் அல்லாஹ் தஆலா, இரக்கம் உங்களை தடுக்கக்கூடாது. இந்த குற்றத்துக்கான பரிகாரத்தை நிறைவேற்றும் பொழுது இரக்கம் உங்களை என்ன செய்யக்கூடாது, அந்த தண்டனையை நிறைவேற்றுவது உங்களோட மனசு இடம் கொடுக்கக்கூடாது, நிறைவேற்றி முடியுங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அப்பாவிகளான ஆண்களோ பெண்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். பழி சுமத்துறது, இட்டு கட்டுறது. இந்த சூரத்து நூர் என்கிற வசனம் அத்தியாயம் நீக்கிதானே, இதில் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக் கொள்ளுங்க. முக்கியமான அம்சங்கள் உள்ளடங்கி இருக்குது. விபச்சாரம் குற்றத்தை செய்ய நடைமுறைப்படுத்தும் போது இறக்கப்பட வேண்டாம். ஏன், இவனுடைய பிரச்சனை லேசிப்பட்டது இல்லை, இவட பிரச்சனை லேசிப்பட்ட விஷயம் இல்லை. ருசி கண்டதுக்கு பின்னால திரும்ப திரும்ப அந்த குற்றம் நடைபெறும். எனவே நிறைவேற்றி முடியுங்க. அப்பாவியான ஆண்கள் மீதோ பெண்கள் மீதோ பழி சுமத்த வேண்டாம், விட்டு கட்ட வேண்டாம். விட்டு கட்டுறது மோசமானது. அடுத்தது, நல்லவங்களுக்கு நல்லவங்க கிடைப்பாங்க, மோசமானாக்களுக்கு மோசமானவங்க கிடைப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் மோசமா வாழ்ந்து போட்டு எனக்கு வாரவ நல்லா ஆயிக்கணும், பத்தினி ஆயிக்கணும் என்ன செய்யலாது, எதிர்பார்க்கலாது. செஞ்ச குப்பாடி வேலை எல்லாத்துக்கும் வரப்போறவும் எப்படி இருப்பா, குப்பாடி வேலை செஞ்சாதான் இருப்பா. இது மிக முக்கியமான அம்சம். இஸ்லாம் பேசுது, குர்ஆன் பேசுது. அதுக்கு பின்னால அனுமதி ஏன் வச்சிக்குது, அனுமதி உங்களோட சொந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, உங்களோட சொந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, 3 விடுத்தம் அனுமதி கேளுங்க. அனுமதி கிடைச்சா உள்ளுக்கு போங்க, அனுமதி வரலையா கொஞ்சம் நில்லுங்க, அனுமதி வரும் வரைக்கும். அப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, நான் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்கணுமா? அப்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி, உங்களோட சகோதரிய அல்லது தாயை உரியானத்துல பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? உங்களோட தாயை அல்லது உங்களோட சகோதரிய நிர்வாணமா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா, விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன், சில நேரம் நாங்க போற நேரம் அவங்க உடுப்பு மாத்தி கொண்டிருப்பாங்க, எனக்கு அதுக்குத்தான் அனுமதி. உங்களோட வீட்டுல ஒத்தன் நீங்க இருக்கிறீங்க, ஒத்தன் என்ன செய்யறான், உங்களோட ரூமை ஒரு ஓட்டையால எட்டி பார்க்கிறான், ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க ஒரு குச்சி எடுத்து குத்தின குத்து அவனோட கண் பார்வை போய்த்து, உங்களுக்கு எந்த குற்ற பரிகாரமும் இல்லை. அவன் செஞ்சது மிகப்பெரிய தவறு, லேசிப்பட்ட விஷயம் இல்லை. இது எங்கட வீட்டை ஜன்னல் வழியாகவோ கதவு வழியாகவோ ஒத்தன் பார்த்து பார்க்கறத கண்டு அவனோட கண்ணை குத்தி அவனோட கண்ணை நான் கொட்டையாக்கினால் எனக்கு எந்த குற்ற பரிகாரமும் என்ன செய்யாது, அவனுக்கு கொடுக்க வேண்டி வராது. ஆனா இதுக்கு மாற்றமா சும்மா ஒரு நேரத்தில் ஒருத்தண்ட கண்ணை குத்தி கண் படுதா போனா பள்ளிக்கு பள்ளி என்ன செய்யணும், கண்ணுக்கு கண், அல்லது அந்த கண்ணுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி 3 கோடி பொறுமதியான தியத் கொடுக்கணும், கஃபாரா கொடுக்கணும். குற்ற பரிகாரத்துக்கு என்னது ஜுர்மானா, ஜுர்மானாக்கு என்ன ஜுர்மானா கொடுக்கணும், ஃபைன் கொடுக்கணும். அவ்வளவு முக்கியமானதுதான் இந்த அனுமதி கேட்கிற விஷயம். எந்த அளவுக்கு சொன்னா பாருங்க, எங்கட பிள்ளை தான், எங்கட பிள்ளை ஆறு என்னது புத்தி வழங்கிட்டு இந்த பிள்ளைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களோட உம்மா வாப்பட ரூம் தான் போறண்டாலும் முக்கியமான 3 நேரத்துல நீங்க அனுமதி எடுக்கணும்.
முக்கியமான 3 நேரத்தில் அனுமதி எடுக்கணும். ஒன்று இஷாக்கு பின்னால தூங்குற டைம், நினைச்ச மாதிரி என்ன செய்யலாது, போறதுக்கு இயலாது. உமா அப்பா ரூமுக்கு நினைச்ச மாதிரி போறதுக்கு அனுமதி கேட்கணும். பகல் டைம் சாப்பாடு இதுக்கு பின்னால பட்ட பகல் நேரம் நாங்க ரெஸ்ட் எடுப்போம் சில நேரம், அந்த டைம் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், நினைச்ச மாதிரி போகலாம். ஃபஜ்ருடைய நேரம் 5:30 மணி 6 மணி எழும்புற நேரம், அந்த நேரத்துல நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம், உள்ளுக்கு போறதுக்கு ஏதாவது. இந்த 3 நேரமும் முக்கியமான நேரம். பொதுவாக நாங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரம், பாருங்க சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எப்படி ஒரு வழிகாட்டி. அது மாத்திரமா பெண்களை பார்த்து செல்லுது, உங்களோட காலில் நீங்க அணிஞ்சிக்கிற கொலுசு அதை கூட ஒரு அந்நிய ஆணுக்கு கேட்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, உங்களோட காலை பூமியில அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி எத்தனை விஷயம் இதெல்லாம் என்ன செய்யும், உள்ளத்தை பாலாக்கிடும். அதனாலதான் இவ்வளவு சில அம்சமான சில முக்கியமான ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் விரிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்குது. சுருக்கம் என்னண்டா, நபிசமங்களுக்கு 7 பிள்ளைகள், 3 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. அதுல இப்ராஹிமிங்கிற ஆம்பளை புள்ளையை தவிர அடுத்த எல்லாருமே ஹதிஜா மூலமாக கிடைச்சது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்தோடு இருக்கும் போதே 6 பிள்ளைகளை அடக்கம் செஞ்சாங்க. ஒரே ஒரு பிள்ளை நபியவங்க மரணிச்சதுக்கு பின்னால 6 மாசத்துக்கு பின்னால ஃபாத்திமா நினைச்சாங்க மரணிச்சாங்க. அடுத்தது நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ட்ரிப் கொண்டு போனோம் அல்லாஹ் உதவியினால. மாஷா அல்லாஹ் அதில் பங்கெடுத்த அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. மிக சிறப்பாக ஒரு மனதுக்கு திருப்திகரமாக அது அமைஞ்சிருந்தது. அந்த நேரத்தில் சில சகாக்கள் என்னது, பாத்ரூம் போகிற டைமில் டிஷ்யூக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க, தண்ணியை நினைச்சிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. சுத்தம் செய்கிற அம்சத்தில் பிரதானம் தண்ணி இருந்தால் பெண்களை மண் சரளமாக கிடைக்காது. அப்போ அதனால நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, மண்ணெல்லாம் பெருசாக யோசிக்க தேவையில்லை, கல்லெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தண்ணிக்கு தாராளம் தண்ணியை யூஸ் பண்றது. தண்ணி இல்லாத பட்சத்தில் கல் அடிப்படை கல், எப்படியாப்பட்ட கல் வச்சா ஈரத்தை உறிஞ்செடுக்கக்கூடிய தன்மையோட ஈக்கணும், சுத்தமாக ஈக்கணும், யாரும் பாவிச்சதாக இருக்கக்கூடாது. அது ஏற்கனவே பாவிச்சாச்சு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அப்படியே அந்த கல்களுக்கு எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட், அந்த கல் ஈரமாக ஈக்கப்படாது. வச்சா ஈரத்தை என்ன செய்யணும், உறிஞ்செடுக்கணும். 3 விடுத்தம் சுத்தம் செய்யணும். எத்தனை விடுத்தம்? 3 விடுத்தம் சுத்தம் செய்யணும். கல் 3 இடத்துல என்ன செய்யணும், பெரிய கல்லா இருந்தா 3 சைட்டுக்கு வைக்கலாம், சின்ன கல்லா இருந்தா 3 கல் சுத்தம் செய்யணும். அப்ப நாங்க எடுக்கிற டிஷ்யூ பெருசா இருந்தா 3 இடத்துக்கு நாங்க என்ன செய்யணும், அந்த டிஷ்யூவை 3 விடுத்தம் வேற இடத்துல என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். திரும்ப தண்ணி வந்தா திரும்ப நாங்க என்ன செய்யணும், சிறுநீர் வந்திருந்தால் திரும்ப எடுத்து அதே மாதிரி 3 விடுத்தம் என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். 3 முறை கட்டாயம் செய்யணும். தண்ணி படுத்தின ஒன்றை நாங்கள் சுத்தம் செஞ்சால் திரும்ப அந்த சுத்தமாக கருதப்பட மாட்டாது. தண்ணியை தான் திரும்ப ஒரு டிஷ்யூ என்ன செய்யலாம், எடுக்கலாம், தண்ணி தான் யூஸ் பண்ணணும். தண்ணி பட்டு அதே மாதிரி அந்த இடத்தை தாண்டி அங்கிட்டு பறந்து வைத்திருந்தாலும் இப்ப என்ன செய்யணும், தண்ணி தான் தேவைப்படும். தண்ணியை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, தண்ணியை நினைச்சு சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நிபந்தனையே தாங்கிக்கணும், தண்ணியே அந்த சிறுநீரை உரியக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வரும், சில டிஷ்யூ பேப்பர் ஒன்றும் இல்லை, டிஷ்யூ முடிஞ்சு. இப்போ லேஞ்சொண்டிக்கு பழைய லேஞ்சொண்டிக்குது ஷாக்கில், பழைய லேஞ்சொண்டிக்கு ஷாக்கில். அந்த லேஞ்ச் எப்படி இருக்கணும், வச்சா உரியக்கூடிய மாதிரி இருக்கணும். வச்சா புடவை துண்டு ஒன்று இருக்குது, எப்படி இருக்கணும், சில புடவை இருக்குது வச்சாலும் உரியாது, அதை யூஸ் பண்ணிடாது. டிஷ்யூ ஒன்றுமே இல்லை, பழைய புடவை துண்டு இருக்குது, லேஞ்ச் ஒன்று இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், அதை வச்சு 3 விடுத்தம் சுத்தம் செஞ்சா சரி. தனியாக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இவ்வளவு சொல்ல நினைச்சது, அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. ஹை, இதுவரைக்கும் பேசின அம்சங்கள்ல என்ன சரி கேட்கணுமா இருந்தா